அந்த டைம்ல அங்க வந்த முத்து இந்த மாதிரி ரோகிணி பார்த்தோன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா பயத்துல அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க. சும்மாவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரோகிணி பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து வந்து இந்த மாதிரி மீனாவை பயங்கரமா திட்டுறாங்க. இந்த மாதிரி மீனா நீ இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் முத்துவும் சேர்ந்து இந்த மாதிரி என்ன மாட்டி விட்டீங்களே, என்னோட வாழ்க்கையை அழிக்க பார்த்தீங்களா, என்ன கேவலப்படுத்திட்டீங்களா, உங்களை இப்படி நான் சும்மா விட மாட்டேன், உங்களை என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு, என்னோட வாழ்க்கையில முதல் எதிரிகளே நீங்க 2 பேரும் தான் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவை எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்களா அவங்க கேட்கறதெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னா அப்படியே தாழ்ச்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா முத்து வந்துடுறாங்க. என்ன பார்லரமா வாய்ஸ் அங்க வரைக்கும் கேக்குது, என்ன அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்க, நான் கூட ஒன்னும் பாவம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ பண்ணாத தப்புன்னு நாங்க சொல்லலாமா, நீ செஞ்ச ஒரு விஷயத்தை தான் இந்த வீட்டில் எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான், அதுக்கு போயிட்டு நீ இவ்வளவு கோபப்பட்டுக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க, ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கோம், எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, நீ தான் இன்னுமே பயந்துகிட்டு இருக்கோம். நேற்று பாட்டி ஒன்னு சத்தியம் பண்ண சொன்னாங்கல்ல, அப்பவே உன்னோட முகத்தை கவனிச்சு இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அதாவது இது மட்டும் இல்ல, இன்னும் நீ ஒரு மிகப்பெரிய பொய் அந்த வீட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருக்க, ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை மறைச்சிக்கிட்டு தான் இருக்க அப்படிங்கிறது உன்னோட முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் கூடிய சீக்கிரமே இந்த வீட்டில் கண்டுபிடிச்சு சொல்றேன், அதுக்கு சேர்த்து எங்களை பழி வாங்கிக்கமா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரியா சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி சொல்றான், நம்மளே இவனை உசுப்பேத்தி விட்டோமோ, வாய மூடிட்டு சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க.